ரெண்டே முனை போட்டி தாங்க. ஒருத்தன் இலவசம் தரேங்கிறான், இன்னொருத்தன் இலவசம் தர மாட்டேங்கிறான். ஒருத்தன் 3000 ரூபாய் தரேங்கிறான், நீ 30,000 ரூபாய் சம்பாதிச்சு மரியாதையோட வாழ நான் சொல்லி தரேங்கிறான். அதே அண்ணன் வந்து பரப்புரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இலவசங்களா சுட்டி காட்டுறாரு. ஒவ்வொரு இலவசமா சுட்டி காட்டிட்டு இலவச திருமணத்தை நீங்களே இலவசமா வந்து புள்ள கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னது 100க்கு 100 சரி. விஜய் சார்ந்து இருக்கிறவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னும் ஸ்ட்ராங்காக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. சரியான நேரத்தில் சொல்லியிருக்காரு. 2 முனை போட்டி தான் இது. கெட்டவன் நல்லவன், வன்முறையாளன் அகிம்சாவாதி, இந்த மாதிரி 2 முனை போட்டி தான். இந்த 2 முனை போட்டிக்கு மட்டும்தான் எல்லாரையும் ஒரு சட்டில் வச்சு பார்க்கலாம். விஜய் கட்சியும் சேர்த்து சொன்னால் பணம் 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 பணம். நாம் தமிழர்கிட்ட என்ன இருக்குது? கொள்கை 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 கொள்கை. கொள்கை ஜெயிக்குமா பணம் ஜெயிக்குமா? பணம் தான் இப்போ ஜெயிக்குது. இந்திய ஒன்றிய அரசாங்கம் என்பது எதை நோக்கி பயணிக்கிறது என்றால் 2 கட்சி ஆட்சி முறை. ஒன்று காங்கிரஸ் அல்லது பாஜக. வழக்கமாக ஆளுங்கட்சி பேசி எதிர்கட்சி வெளிநடத்தும். இந்த தடவை எதிர்கட்சி பேசி ஆளுங்கட்சியை வெளிநடப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரேமானந்த் அவர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். தேர்தல் சுற்றுப்பயணம் அண்ணன் சீமான் அவர்கள் துவங்கி பரப்புரையை பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் வந்து நடிகர் விஜய், அதாவது தாவேகானுடைய தலைவர், 2 நாளைக்கு முன்பாக ஐஜி ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. என்னென்னா, பொன்ராஜ் என்பவர் வந்து எங்களுடைய கட்சியை சார்ந்தவங்களை வந்து ரொம்ப பெண்களை வந்து ஆபாசமாக வந்து பேசியிருக்காரு, அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு. பரப்புரையில் இருந்த அண்ணன் சீமானிடம் அந்த கேள்வி கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொன்றா ரொம்ப அருமையாக வந்து கோடிட்டார். ஒரு தங்கை என்ன சொல்கிறான்னா, சீமான் அண்ணன் வந்து இந்த 2 பொண்டாட்டி தான் திரிஷா கம்பல் பண்ணி பேசுகிறாங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு வந்து 2 பொண்டாட்டி வச்சுக்கலாம், மூட்டத்தோ ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு தொழில் அவங்க 3 பொண்டாட்டி வச்சுக்கலாம், என் அண்ணன் 2 பொண்டாட்டி வச்சது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, விஜயை விட அது எங்கள் கணவரை விட விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பெண் என்னென்னா, நான் விஜய்க்கு அக்காவாக இருப்பேன், தங்கையாக இருப்பேன், ஏன் பொண்டாட்டியாக கூட நான் இருக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவருப்பான ஒரு பெண்கள் மத்தியில் பேசுகிறாங்க சொல்லிட்டு சீமான் அண்ணன் வந்து கோடிட்டு காமிச்சார். கோடிட்டு காமிச்சு அவர் பேசுறது ஒன்றிய தப்பு இல்லை, அவர் வந்து வேறு மாதிரி தான் சொன்னார், சித்தரிச்சு இவங்க ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த சூழ்நிலையிலே நீங்கள் அண்ணன் சொன்னதை உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் சொன்னது 100க்கு 100 சரி. இது வந்து சரியான நேரத்தில் சொல்லியிருக்கிறார். விஜய் சார்ந்து இருக்கிறவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னும் ஸ்ட்ராங்காக தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் பொன்ராஜ் மாதிரி ஒரு சமூக ஆர்வலருக்கு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்குது. அதே சமயத்தில் அவர்கள் செய்த தவறுகளை மறைத்துவிட்டு அவர்கள் போட்ட பதிவுகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஜஸ்ட் லைக் தட் டிஜிபி ஆஃபீஸில் போய் பொன்ராஜ் ஐயா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறத சீமானண்ணன் சொன்னதன் மூலமாக இன்னும் பெருவாரியான மக்களுக்கு போய் சேரும். இல்லைன்னா பொன்ராஜ் யாருன்னு நிறைய ரிமோட் பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவர் உண்மையிலே ஏதோ பெண்களை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்று மற்றவர்களை நினைக்கக்கூடும். அதன் பின்னாடி என்ன விளைவுகள் இருக்குது, என்ன மாதிரியான விளைவுகளுக்காக பொன்ராஜ் அப்படி ரியாக்ட் பண்ணார், அதை வந்து விஜய் எப்படி எடுத்துகிட்டு போய் தன்னுடைய அரசியல் களத்தில் ஒரு மோசமான ஒரு சம்பவமாக அதை கொண்டு போகிறாரு, எப்படி அரசியல்வாதி ஆகிறார், ஒரு மோசமான அரசியல்வாதியாக எப்படி விஜய் ஆகிறாருன்றதை வந்து அண்ணன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதன் மூலம் நிறைய பேருக்கு இந்த பொன்ராஜின் பின்னாடி இருக்கிறதும் விஜயினுடைய நடிப்பும் இன்னும் ஆழமாக போய் புரியும். சரி, கரெக்ட். நீங்கள் சொன்னாப்பில் வந்து அண்ணன் வந்து பெண்களுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே அண்ணன் வந்து பரப்புரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இலவசங்களாக சுட்டி காட்டுறாரு. ஒவ்வொரு இலவசமாக சுட்டி காட்டிட்டு இலவச திருமணத்தில் வந்து சென்ற ஆட்சி அம்மையார் ஆட்சியில் ஜோடி மாறியே வந்து திருமணங்களாக நடந்திருக்கு, நானும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இலவச திருமணத்தை நீங்களே இலவசமாக வந்து புள்ள கொடுத்தா நீங்கள் வாங்கிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அது வந்து எப்படி அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? இலவசமாக பிள்ளையை கொடுக்குறதா வாங்கிக்குவீங்களா அப்படிங்கிற வார்த்தை வந்து சலசலப்பை உண்டாக்குமா இல்லைங்கிறத கேள்வி. அது ஒரு கதையோ ஒரு ஓமையோ சொல்லும்போது வரக்கூடிய ஒரு சொற்றொடலுடைய
ஒரு கருத்து தெளிவாக்கினுடைய ஒரு நீட்சி தானே தவிர அதை மட்டும் எடுத்து நம்ம பேச முடியாது. அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க இலவசமாக எங்கேயாவது ரிஜிஸ்டர் பண்ணி குழந்தை எடுத்து வளர்க்குறவங்களும் இருக்குது. எதிர்பாராத விதமாக அல்லது நம்முடைய நாட்டில் அதற்கு உண்டான சூழல் கிடையாது. இலவசமாக குழந்தை எடுத்து முதல்ல மு.க. ஸ்டாலின் வளர்ப்பாரான்னு கேட்போமா, செய்ய மாட்டார். ஆனால் இலவசமாக எல்லாருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறதா நாடகம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து திருப்பி அவர் வந்து இலவசமா குழந்தை என்ற வார்த்தையை பயன்படுத்தா பரவாயில்ல, இலவசமா புள்ள கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்கறது ரெண்டும் ஒன்று தானே. அது ஒரு மதுரை சொற்றாடல். புள்ளன்னு சொல்றதுல ஒரு குழந்தைன்றது புள்ளன்றது பையன்றது அது ஒரு மதுரை சொற்றாடல். புள்ளன்னா அது நம்ம வேற விதமான அர்த்தத்துக்குலாம் அங்கே ஒன்றும் வேலை கிடையாது. மதுரை சைடு பேசுறது வந்து புள்ள அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக குழந்தைய கொடுக்குற ஒரு சொற்றாடல். அந்த புள்ளையை கொஞ்சம் கவனிச்சுக்கப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொற்றாடல் தான் அது. சரி, அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, நீங்க எனக்கு வாக்கு போட்டா போடுங்க போடாடி போங்கடா அப்படின்னு சொல்றாரு. அந்த வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த பரப்புரையில வந்து ஒரு நம்பிக்கையோட அண்ணனுடைய பேச்சு கேட்கறது நிறைய பேர் வந்திருப்பாங்க. சரி, அவரு உண்மையில வந்து கொள்கையோடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்திருக்க கூட வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு நீங்கள் போட்டா போடுங்க போடாகட்டி போங்கடா அப்படின்னு சொல்லும்போது வந்திருக்க யோசிக்க மாட்டானா, அந்த வார்த்தையை அவர் தவிர்க்க மாட்டுறாரு. வாக்கு போட்டா போடுங்க போடாட்டி போங்கடா அப்படின்னு தொடர்ந்து நம்ம பிள்ளைங்களை வந்து நல்லா படி சிறப்பாக படி, எப்படியாவது பெரிய ஆளாயிடு, ஒரு IAS IPS ஆகிடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் என்னைக்காவது நம்ம வேலையில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தை வேறு ஏதாவது விளையாடிட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஏடா போடா உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற சுற்றாடல் தான் அது. அதை தாண்டி போட்டா போடுங்க போடாட்டி போங்க அப்படிங்கிறது ஒரு மனிதன் 15 வருடமாக அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அதற்குண்டான அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பது ஒன்றும் தவறில்லையே, அதற்குண்டான மரியாதையை எதிர்பார்ப்பது ஒன்றும் தவறு இல்லையே. இன்றைக்கும் சீமானண்ணனை சுற்றியும் அவருடைய எங்கள் கட்சிக்காரங்களை சுற்றியும் எவ்வளவு ஒரு அவதூறுகள் தவறுகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு இந்த உலகம் அறியும், இந்த மக்கள் அறிவார்கள். அதை தாண்டி அந்த மனுஷனுடைய கொள்கை நிலைப்பாடும் அந்த மனிதன் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் குரலற்றவர்கள் குரலாகவும் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கும் பொழுது அதை சீர்தூக்கி பிடித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆள் இங்கே இருக்கிறார்களா? சாதி பார்த்து ஓட்டு போட்டால் எனக்கு தீட்டுங்கிறாங்க. யார் இன்னைக்கு அதை சொல்ல தைரியம் இருக்கிறது? இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிற GK வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து எந்த சின்னத்தில் நிற்கிறாங்க? தாமரை சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. அப்போது பாரதிய ஜனதா கட்சி மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதியில் நிற்குது? ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக அதிமுக வந்து பாஜக வந்து 27 சீட்டில் சுருக்கிடுச்சு பார்த்தீங்களான்னு பிரபகண்டா பண்ணவங்களாம் இப்போ எப்படி வந்து பேசுவாங்க? 27 ஒரு 5 32 கூட இவர் அந்த AC சண்முகம் அவர் ஒரு தாமரை சின்னத்தில் நிற்கிறார். அப்போ 40 தொகுதிக்கிட்ட பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறேன். எதை வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லினோமோ, எது இந்த நாட்டிற்குள் தமிழ்நாட்டிற்குள் வந்து நீட்சி பெறக்கூடாது என்று சொல்லினோமோ அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு நிறுத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி சீமானனுடைய உழைப்பை பாராட்டி கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனுடைய விரக்தியினுடைய வெளிப்பாடுகள் அப்பப்போ ஒரு சாதாரண மனிதனுக்குள் வரும். அதுதான் நாடியது. நாங்கள் இந்த இடத்துல சொல்கிறோம், அண்ணா உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் விரக்தி அடைய வேண்டாம், கடைசி வரை போராடுவோம். சரி, இப்போது பெரும்பாலும் வந்து திமுக சரி அதிமுக சரி மற்ற பிற கட்சிகளும் சரி தென் மாவட்டத்தெல்லாம் போட்டிங்கன்னா சாதி சார்ந்த ஒரு நபரை தான் வேட்பாளராக அங்கே நிற்க வைப்பாங்க. அதிகமாக அந்த சாதி அந்த மாவட்டத்தில் இருக்கவங்கள சார்ந்தவங்க தான் வைப்பாங்க. அதுபோல் வந்து நாம் தமிழர் கட்சியிலையும் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இங்கே கவுண்டருங்க ஜாஸ்தியாக இருக்கிறதுல கவுண்டரு, முதலியார் ஜாஸ்தியாக இருக்கிறது முதலியார், வன்னியர் ஜாஸ்தியாக இருக்கிறதுல வன்னியர், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதை தாண்டியும் அவர் சிலது செய்திருக்கிறார். பொது தொகுதியிலே தனி தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார். தமிழர்களாகத்தான் நாங்கள் ஒன்றிணைய சொல்கிறோம். இதுவரைக்கும் வந்து மும்முனை போட்டி சந்தித்த சீமான் அண்ணன் அவர்கள் இப்போ வந்து என்னென்னா 5 முனை போட்டி கூட சொல்லலாம். ஏன்னா ராமதாஸ் அவங்களாம் வந்து இந்த 5 முனை போட்டியில் வந்து பணபலம் அதிகார பலம் உள்ள அந்த இடத்துல, ரெண்டாவது வந்து சினிமா மோகம் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த இளைஞர்கள் திசை மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி இந்த தேர்தலை வந்து களம் காணுவார்? ஏன்னா பிற கட்சிகள் எல்லாமே வந்து இலவசம் சொல்லி வந்திருக்கு. ஒரு இலவசத்தை ஒழிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொள்கையோடு வந்து நிற்கிறாரு. எப்படி சமாளிப்பார்? 2 முனை போட்டி தாங்க. ஒருத்தன் இலவசம் தரேங்கிறான், இன்னொருத்தன் இலவசம் தர மாட்டேங்கிறான். ஒருத்தர் 3000 ரூபாய் தரேங்கிறான், நீ 30,000 ரூபாய் சம்பாதிச்சு மரியாதையோடு வாழ நான் சொல்லி தரேங்கிறான். ஒருத்தர் திராவிடம் கூட்டணிங்கிறான், ஒருத்தன் தனிச்சு நிற்போம் தமிழ்நாடு நிற்போம் இலக்கு ஒன்று தான் நிலத்தின் விடுதலை. 2 முனை போட்டி தான் இது.
கெட்டவன் நல்லவன், வன்முறையாளன் அகிம்சாவாதி, இந்த மாதிரி 2 முனை போட்டி தான். இந்த 2 முனை போட்டிக்கு மட்டும்தான் எல்லாரையும் ஒரு சட்டில் வச்சு பார்க்கலாம். விஜய் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஐயாவாகட்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு சித்தாந்தம், ஆபத்தான சித்தாந்தம் இருக்கிறது. மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அது நாம் தமிழரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இதில் எங்கே 4 முனை போட்டி 5 முனை போட்டி? இப்போ 4 பேர் இருக்கிறாங்க, திமுக, அதிமுக, அமமுக, அது அந்த சசிகலா அவங்க கட்சி, பாஜக, இவங்கள்ட்டெல்லாம் இப்போ நிறைய இருக்கிறது என்னது? பணம் 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 பணம். விஜய் கட்சியும் சேர்த்து சொன்னால் பணம் 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 பணம். நாம் தமிழர்கிட்ட என்ன இருக்குது? கொள்கை 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 கொள்கை. கொள்கை ஜெயிக்குமா பணம் ஜெயிக்குமா? பணம் தான் இப்போ ஜெயிக்குது. பணம் அது தற்காலிக வெற்றி, கொள்கை தான் எப்பவுமே ஜெயிக்கும். இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினிடமிருந்து சுதந்திரம் வாங்கும்போது பணக்காரராக இருந்தது பிரிட்டிஷாரா இந்தியர்களா? போரிடும்போது பிரிட்டிஷ்காரன் தான் பணக்காரன் தான். அவன் வந்து இங்கே கொடைக்கானல்ல ஊட்டியில் ஜாலியாக இருந்தான். அவன் தான் எல்லா பணமும் அதிகாரமும் அவன்கிட்ட தான் இருந்தது. ஆனால் எளிய மனிதர்களுடைய புரட்சி அங்கங்கே எழுந்து நின்று இந்திய ஒன்றிய அரசாங்கம் என்ற ஒன்றை கட்டமைக்குவது எப்பவுமே கொள்கை தான் ஜெயிக்கும். ஒரு தனி மனிதனுடைய போராட்டம் 15 ஆண்டுகள் வந்து இந்த தமிழகத்தை எப்படியாவது வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு. இந்த தேர்தலையும் வந்து தனித்து தான் ஒரு களத்தை காட்டுறாரு. ஸோ வந்து ஒரு நீங்கள் சொன்ன போல் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுகிற ஒரு விரக்தியின் முனையிலே வந்துட்டார். போட்டால் போடுங்கடா, போடாகட்டி போகடா, இந்த தமிழ்நாடு வந்து என்ன ரஜினி சொல்கிறார், ஆண்டவனால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது போல் சொன்னவர் போல இவரும் வந்து அது ஒரு அந்த ஒரு வார்த்தை என்பது உண்மையில் ஒரு கடினமான சொற்களை தான் நம்ம அதை பார்க்க முடியும். கடினமான சொற்கள் தான். அதிலிருந்து பாசிட்டிவாக எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். மக்களாகிய நாங்கள் அதை கொண்டு போய் இன்னும் அதிகமாக சேர்க்க வேண்டும். சமூக ஆர்வலர்களும் சமூக ஊடகத்தாரும் சேர்க்க வேண்டும். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், இந்த 10 வருடங்களுக்கு முன்பதாக இவ்வளவு கட்சிகள் வரல, இவ்வளவு செலிபிரிட்டி வந்து கட்சியை தொடங்கலை. இந்த அளவுக்கு வந்து பணப்புழக்கத்தோடு நாங்கள் ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணுறோன்னு ஓவர் நைட்டில் யாரும் வரல. 15 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்து அது வீரம் கொண்டு எதிர்க்கும் போது எதுக்கு இத்தனை பேர் வராங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விஜய்க்கு என்ன அவசியம் இருக்குது இந்த நேரத்தில் வந்து கட்சியை தொடங்கி அதை வந்து இவ்வளோ டாக் ஆஃப் த டவுனாக மீடியா கிட்ட காசை கொடுத்து வைக்கணும்னு விஜய்க்கு என்ன அவசியம் இருக்குது? சசிகலா அம்மையாருக்கு என்ன அவசியம் இருக்கிறது சொல்லுங்கள்? யாருக்கும் ஒரு அவசியமும் கிடையாது. இவர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கென்று ரீஜனல் பார்ட்டி ஒன்று எமரேஜ் ஆகிறத, வளர்ந்து வருவதை, தமிழ்நாட்டு மக்கள் அதை அங்கீகரிப்பதை, தமிழ்நாட்டு மக்கள் அதை நோக்கி செல்வதை தடுப்பதற்கு உண்டான ஏதோ ஒரு பெரிய விஷயம் நம்முடைய கண்களுக்கு பின்னால், நம்முடைய முதுகுக்கு பின்னால் நடக்குது. ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து இந்தியாவில் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறத நான் பகிரங்கமாக சொல்கிறேன். இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய முதன்மை குறிக்கோள். இந்திய ஒன்றிய அரசாங்கம் என்பது எதை நோக்கி பயணிக்கிறது என்றால் 2 கட்சி ஆட்சி முறை, ஒன்று காங்கிரஸ் அல்லது பாஜக, இல்லை வேறு யாராவது வரலாம். ஆனால் எங்கேயுமே ஒரு ரீஜனல் பார்ட்டி, மாநிலத்தை சார்ந்த ஒரு பார்ட்டி வந்துடக்கூடாதுங்கிறதுல வந்து தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஒன்றிய அரசாங்கத்தில் வலிமை மிக்க மாநில தலைவர்கள் என்று எத்தனை பேரை உங்களால் குறிப்பிட முடியும்? இந்த பக்கம் பினராயி விஜயன், அவர் கம்யூனிஸ்ட். இந்த பக்கம் வந்து ரேவந்த் ரெட்டி வந்திருக்கார், அவர் காங்கிரஸ். இந்த பக்கம் கர்நாடகாவில் ஆளுறவங்க பாஜக இல்லைன்னா காங்கிரஸ். அப்போ அந்த பக்கம் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அம்மா இருக்காங்க, இந்த பக்கம் நம்ம இருக்கிறோம், திமுகவும் சேர்த்து சொன்னால் ரீஜனல் பார்ட்டி தான். அவ்வளோதான். அப்போ ரீஜனல் பஞ்சாப்ல யார் வந்திருக்கிறா இன்னைக்கு? ஆம் ஆத்மி வந்திருக்கிறாங்க, கூட காங்கிரஸ் இருப்பாங்க, இல்லை பாஜக இருப்பாங்க. இப்படி தான் வரும் அது. அப்போது மாநிலத்தை சார்ந்த ஒரு உரிமை போராட்டம் கொண்ட ஒரு உரிமையை கேட்டு எழுந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை இந்திய ஒன்றிய அரசாங்கம் வளர விடாமல் தடுப்பதாகத்தான் எனக்கு மனசு சொல்லுது. உள் மனசு அதை தான் சொல்லுது. அதற்கு உண்டான சூட்சம விளையாட்டுகள் தான் இது. இதையும் தாண்டி இந்த இடத்துல வந்து இந்த இனம் 2009 கொல்லப்பட்டதை நினைத்து 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 புழுங்கி அதிலிருந்து எழுந்த இந்த இனம் வந்து இன்னும் அதிகமாக போராடி கண்டிப்பாக எழுந்து நிற்கும். கடைசி மூச்சு உள்ளவரை தமிழனுக்காக ஒரு அரசியல் விஷயத்தை வந்து நம்ம இங்கே முன்னெடுத்து சென்றாக வேண்டும். அது கண்டிப்பாக நிற்கும் வரை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதே போல் வந்து அதிமுக தேர்தல் அறிக்கை வந்து முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, இடம்பெயர்ந்த தமிழர்களுக்கு வந்து குடியுரிமை வழங்குறதுக்கான நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஈழத்தமிழர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் வந்து அது ஒரு நல்ல ஒரு திட்டமாக தானே, அது தேர்தல் அறிக்கையாக தான் நம்ம பார்க்க முடியுது. உங்கள் பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, அதை வரவேற்கிறீங்க? கடந்த தடவை 5 வருஷம் எடப்பாடி இருக்கும்போது அதை ஏன் செய்யலை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருந்தால் சொல்லுங்கள், கடந்து போகலாம். 2வது, மாநில சுயாட்சினா என்ன அப்படின்னு முதல்ல எடப்பாடி கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. அதுக்கப்புறம் கல்வி உரிமை OPS கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, அதை கேளுங்க. நீட்டில் வந்து உள் ஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டு நான் அதை வாங்கி கொடுத்துட்டேங்கிறாரு. அந்த நீட்டை எப்படி விலைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய விகிதாச்சாரத்தை இன்னும் எப்படி அதிகப்படுத்துவது அப்படின்னு கேளுங்க.
இதெல்லாம் சொல்லாமல் சும்மா வந்து எல்லாமே அரசியல் ஸ்டண்டு தான், ஓட்டு வாங்குறதுக்கு உண்டான ஸ்டண்டு தான். நிர்வாக ரீதியாக இந்த மாநிலத்துக்கு உண்டான உரிமைகளை கேட்பதற்கு உண்டான தெளிவான நிர்வாக திறமையும் அதற்குண்டான ஆட்களோ ஒரு நாளும் அவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அதிமுக, திமுக, பாஜக 3 பேர் ஆட்சிக்கு வந்தால் அதில் அதிமுகவும் திமுகவும் முதல் வேலை என்ன செய்வாங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவர்களுக்கு அனுகூலமான ஒருத்தர் தான் கொண்டு வந்து போடுவாங்களே தவிர, இந்த 5 வருஷத்தில் இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு காமராஜர் கனவு கண்ட மாதிரியோ அல்லது பேரறிஞர் அண்ணா சொன்ன மாநில சுயாட்சியை கொண்டு வரதுக்கோ இவங்க ஒரு நாளும் சிந்திக்க மாட்டாங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டாக, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக எல்லாத்துலேயும் எப்படி வந்து கரப்ஷன் பண்ணலாம், அதில் கமிஷன் எப்படி வாங்கலாம், அதை நோக்கி தான் இவங்க நகருவாங்க. இப்போ 234 தொகுதி நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் களம் காண்றாங்க. அதுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம்லாம் முடிஞ்சிச்சு. இந்த கள நிலவரப்படி வந்து எப்படி இருக்குது? ஏன்னா சென்ற முறை வரைக்கும் நீங்கள் என்னென்னா 8% வாக்கு நீங்கள் வாங்குனீங்க. இந்த முறை வந்து வாக்கு சதவீதம் அதிகமாகுமா, இல்லை கண்டிப்பாக அதிகாரத்துக்கு வந்து ஒரு குறைந்த எண்ணிக்கையான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவாங்களா? கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து இந்த தடவை சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள். அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வழக்கமாக எதிர்கட்சி ஆளுங்கட்சி பேசி எதிர்கட்சி வெளிநடத்தும். இந்த தடவை எதிர்கட்சி பேசி ஆளுங்கட்சியை வெளிநடப்பு செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். சட்டமன்றத்திற்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினராக செல்வார்கள். வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்க வாக்கு கண்டிப்பாக வாக்கு சதவீதத்தை நாங்கள் வாங்கிடுவோம். இந்த இரட்டை இலக்கு வாக்கு சதவீதம் வந்து இங்கே நடக்கிற பண அரசியல், அதிகார அரசியல், மதவாத அரசியல், சாதி அரசியல், இது எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் கமிஷன் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், இது எல்லாத்தையும் தாண்டி வாங்குவோம். நிச்சயமாக 2026 தேர்தலை வந்து நாம் தமிழருடைய கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவருடைய உழைப்பு வீண் போகாது. சட்டமன்றத்துக்கு நிச்சயமாக எங்களை சார்ந்த வேட்பாளர்கள் செல்வார்கள் என்று உறுதிபட நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. அவர்கள் செல்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.